கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து என்னென்ன சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு டக் இன் யுவர் ஷர்ட்ஸ், சட்டையை உள்ளே சொருகுங்க. இது எப்படி சொல்லலாம்? அப்னி ஷர்ட் அந்தர் டாலோ. அந்தர் டாலோனா உள்ளே சொருகு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டாலோனா யூஸ்வலாக ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கம் வியரிங் த கரெக்ட் யூனிஃபார்ம், கரெக்டான யூனிஃபார்மை போட்டுட்டு வாங்க. இது எப்படி சொல்லலாம்? சஹி யூனிஃபார்ம் பஹன்கர் ஆயியே. சஹி யூனிஃபார்ம்னா சரியான சீருடையை, பஹன்கர்னா அணிந்து, ஆயியேனா வாருங்கள். ஓகேவா? டை யுவர் ரிப்பன்ஸ், ரிப்பனை ஒழுங்காக கட்டு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு அப்னே ரிப்பன் பாந்தோம். பாந்தோம் அப்படின்னா கட்டு, நாட் போடு அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து காப்பி அடிக்காதீங்க. டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ். இது எப்படி சொல்லலாம்? தூஸ்ரோங்கி நக்கல் மத் கரோ. தூஸ்ரோங்கின்னா அடுத்தவங்களை, நக்கல் மத் கரோன்னா காப்பி அடிக்காத அப்படின்னு அர்த்தம். கிளாஸை ஒழுங்காக கவனி. இது எப்படி சொல்லலாம்? அதாவது லிசன் கேர்ஃபுல்லி டு த கிளாஸை. கக்ஷாக்கோ தியான் சே சுனோ. கக்ஷாக்கோனா கிளாஸை, வகுப்பைன்னு அர்த்தம். தியான் சே சுனோ அப்படின்னா கவனமாக கேளு அப்படின்னு அர்த்தம். தியான் சேனா கவனமாக, சுனோனா கேளு. நான் கிளாஸில் இருக்கிறப்ப பேசாதீங்க அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்கிறாங்க. ஜப் மைம் கக்ஷா மே ஹூங், நான் கிளாஸில் இருக்கிறப்ப. தோ பாத் மத் கரோ, பேசாதீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? டோன்ட் டாக் வென் ஐ எம் இன் கிளாஸ். இதை எப்படி சொல்லலாம்னா, ஜப் மை கக்ஷா மே ஹூ தோ பாத் மத் கரோ, நான் கிளாஸில் இருக்கிறப்ப பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெக்கார்ட் நோட்லாம் சமர்ப்பிங்க, சப்மிட் பண்ணுங்கள். இது எப்படி சொல்லலாம்? அப்னா ரெக்கார்ட் ஜமா கரோ. ஜமா கரோனா சமர்ப்பியுங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குப்பா. இது எப்படி சொல்லுவாங்க? ஆஜ் தும்ஹாரி ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஹே. ஆஜ்னா இன்னைக்கு, தும்ஹாரினா உன்னுடைய, ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஹேனா ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெமிஸ்ட்ரி லேபுக்கு வாங்க எல்லாம். இது எப்படி சொல்லலாம்? ரசாயன் விஞ்ஞான் பிரயோகசாலா மே ஆவோ அப்படின்னு அர்த்தம். ரசாயன் விஞ்ஞான் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, பிரயோகசாலா அப்படின்னா என்னது? லேபுன்னு அர்த்தம். மே ஆவோனா லேபுக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே ஃபிசிக்ஸ் லேபுக்கு வாங்க. இது எப்படி சொல்லலாம்? பௌதிக் விஞ்ஞான் பிரயோகசாலா மே ஆவோ அப்படின்னு சொல்லலாம். பௌதிக் விஞ்ஞான்னா ஃபிசிக்ஸு, பிரயோகசாலா அப்படின்னா லேபு, ஆவோன்னா வாங்கன்னு சொல்லணும்னா ஆயியே அப்படின்னு அந்த சென்டென்ஸை முடிக்கலாம். இதுதான் உன்னோட ரிப்போர்ட் கார்டு. இது எப்படி சொல்லுவாங்க? யஹ் தும்காரா ரிப்போர்ட் கார்டு ஹே அப்படின்னு சொல்லலாம். நீ இங்கிலீஷில் நல்ல மார்க் வாங்கியிருக்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது எப்படி சொல்லுவாங்க? தும்னே அங்க்ரேசி மே அச்சி பிரகதி கி ஹே அப்படின்னு சொல்லலாம். தும்னேனா நீ, அங்க்ரேசி மேனா இங்கிலீஷில், அச்சி பிரகதி அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க? அங்க்ரேசி விஷயமே அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டில். சுத்தார் கி அவக்ஷக்தா ஹை அப்படின்னா என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அவக்ஷக்தா அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். டெய்லி மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? ஹர் தின் ஒவ்வொரு நாளும், கணித் கா அபியாஸ் கரோ, கணக்கை பயிற்சி பண்ணு அப்படின்னு அர்த்தம். அபியாஸ்னா பயிற்சி, கரோனா பண்ணுன்னு அர்த்தம். ஹர் தின் கணித் கா அபியாஸ் கரோ. நீ மேக்ஸ் சால்வ் பண்ண விதமே தப்பு. யுவர் மெத்தட் ஆஃப் சால்விங் த மேத் இஸ் ராங். இது எப்படி சொல்லலாம்? கணித் கோ ஹல் கர்னே கா ஆப்கா தரீகா கலத் ஹே. அதாவது கணித்கோ மேக்ஸை, ஹல் கர்னே கா சால்வ் பண்ணின, ஆப்கா தரீகா உங்களுடைய மெத்தட், தரீகானா மெத்தடு வழி, கலத் ஹை தவறு அப்படின்னு அர்த்தம். ஸோ கணித் கா ஹல் கர்னே கா ஆப்கா தரீகா கலத் ஹேன்னு சொல்லலாம். சாக் பீஸ் எங்கே இருக்குது? இது எப்படி கேட்கலாம்? சாக்கு கஹாங் ஹே அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்கு கா டுக்கடா. சாக்கு கா டுக்கடானா சாக் பீஸ், டுக்கடானா பீஸ்னு அர்த்தம். ஸோ சாக் கஹாங் ஹே இல்லைனா சாக் கா டுக்கடா கஹாங் ஹேன்னு கேட்கலாம். ப்ளீஸ் ரப் த போர்டு, போர்டை அலைங்க. இது எப்படி சொல்லலாம்? போர்டுக்கோ மிட்டாதோ அப்படின்னு சொல்லலாம். மிட்டாதோ அப்படின்னா அலைங்க அப்படின்னு அர்த்தம். பிரின்ஸிபலை போய் பாரு, மீட் த பிரின்ஸிபல். இதை எப்படி சொல்லுவாங்க? பிரின்ஸிபல் சே மிலோ, அப்படி இல்லைன்னா பிரதான அத்தியாபக் சே மிலோ அப்படின்னு சொல்லலாம். மிலோ அப்படின்னா பாரு, சந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிரதான் அத்தியாபக் அப்படின்னா ஹெட்மாஸ்டர், பிரின்ஸிபல்னு அர்த்தம். அடுத்தது அமைதியாக இருங்க, பேசாதீங்க, ஏன் சத்தம் போடுறீங்க? இது எப்படி சொல்லலாம்? சுப் ரஹோ.
சுப் ரஹோன்னா அமைதியாக இருங்கன்னு அர்த்தம். கிளாஸ் ரூம் முறை ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்குப்பா. இது எப்படி சொல்லலாம்? கக்ஷா में तो மச்லி பாਜ਼ਾர் ஜைசி ஆவாஜ் ஆ ரகி ஹே அப்படி சொல்லலாம். கக்ஷா में तो கிளாஸ் ரூமில், மச்லி பாਜ਼ਾர் ஃபிஷ் மார்க்கெட், ஜைசி ஆவாஜ் அது போன்ற சத்தம், ஆ ரகிகை வந்து கொண்டிருக்கிறது. கக்ஷா में तो மச்லி பாਜ਼ਾர் ஜைசி ஆவாஜ் ஆ ரகி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் கற்றுக்கிட்டீங்க. இது பார்ட் 1. பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இதுக்கு ஹிந்தியில் என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.